பக்ரீத் திருநாள் தமிழகம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு கூட்டு வழிபாடு. 2 நாள் பயணமாக இன்று மதுரை வருகிறார் நடுவண் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. வானூர்தி நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. RCB வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் உயிரிழந்ததன் எதிரொலி. கர்நாடக மட்டைப்பந்து வாரிய செயலாளர் பொருளாளர் பதவி விலகல். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கர்ப்பிணி பெண்கள் முகக்கவசம் அணியுமாறு தமிழக நலவாழ்வுத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர 2,44,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்து பதிவிட்ட குஜராத் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராஜேஷ் சோனி கைது. எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனம் செயற்கைக்கோள் மூலம் தொலைத்தொடர்பு சேவை வழங்க உரிமம் வழங்கியது நடுவண் அரசு. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. நார்வே சதுரங்க போட்டியில் 7வது முறையாக பட்டம் வென்றார் மேக்னஸ் கார்ல்சன். நூலிழையில் தவறவிட்டார் தமிழக வீரர் குகேஷ். சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை 1,200 ரூபாய் குறைந்து 1 பவுன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை.